யோசுவா 1 எடுத்து வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமா, இரவும் பகல் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமா, நம்ம ஒரு 7 மாதமா இந்த துவக்கத்துல ஒரு வருஷத்துல ஒரு வசனத்தை வச்சு அதை தியானிச்சு அது நிமித்தமா அநேக காரியங்கள் நிமித்தமா நம்ம கடந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்னா, உன்னுடையதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு கூறியது உனக்கு தான். சத்த காணோம். உனக்கு கூறியது உனக்கு தான். உன்னுடையதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமா, உனக்குன்னு இருக்கிறது, உனக்குன்னு ஆயத்தப்பட்டு இருக்கிறது, உனக்குன்னு நியமிக்கப்பட்டு இருக்கிறது எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னது உன்னது தான். உன்கிட்ட தான் அது வந்து சேரும். உன்னுடையதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நீ வீடாக இருக்கட்டும், நலமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், ஆமாம், நல்ல வஸ்துக்களாக இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, உனக்கு தாயா. ஆதியில் ஆண்டவர் சொல்ற, ஆதியில் உனக்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாடில் சுனேமியால் தெரியும் இல்லைங்களா? நான் இது ஒரு உதாரணமாக சொல்றேன். சுனேமியால் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்களில் பஞ்சம் வந்துருந்துன்னு அவன் என்ன பண்ணுறான் என்று சொன்னால், அந்த தேசத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். சுனேமியால் தன்னுடைய வீடு, சொத்து, ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு, சோறு இருந்தால் போதப்பா நம்ம பிழைக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு இன்னாத்தாம கோடி பணத்தை வச்சு இருந்தாலும், எவ்வளவு தான் அவன் ஆஸ்திகளை சேர்த்து இருந்தாலும், அவன் பிழைக்கிறதுக்கு தண்ணீரும் ஆகாரமும் முக்கியம். அதுவே அந்த இடத்துல ஒரு பஞ்சம் உண்டாகணுன்னு அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறான், வேற ஒரு தேசத்துக்கு ஓடி போகிறான். அப்போ அங்கே போகும்பொழுது அவன் போயிட்டு சில நாட்கள் எல்லாம் பஞ்சம் எல்லாம் முடிஞ்ச போது திரும்பி வரும்போது அவருடைய வீட்டில் வேறொருத்தர் வாழ்ந்துருக்குறாங்க. நீ இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, எதோ சரி விடுங்க, துபாய்க்கு ஏதோ ஒரு வேலைக்கு வச்சிச்சு, வெளிநாட்டுக்கு அப்ராடுக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் லாக் பண்ணி டைட்டாக முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி நீங்கள் வேலை தானத்துக்காக போயிடுறீங்க. அங்கே போயிட்டு சில வருஷங்கள் கழித்து நீ வரும்போது உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் வாழ்ந்துருந்தா சும்மா விடுவீங்களா? எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பது, யார் அது என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளியே வாயின்னு சொல்லி பயங்கர ஒரு போராட்டம். அப்படித்தான் இந்த சுனேமியால் வந்துட்டு திரும்பி வரும்போது அவன் வீட்டு வாசல், சொத்து, சொகை எல்லாமே அங்கே இருக்கிற வேறவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவ என்ன பண்ணுறா என்று சொன்னால், நான் இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த சுனேமியால் என்ன பண்ணுறான்னா, ராஜாவிடத்திற்கு போகிறான். ராஜா, நான் இப்படியா போனேன், நான் வந்து பார்க்கும்போது என் வீட்டை வேற ஒருத்தர் ஆட்டை போட்டாங்க, வேற ஒருத்தர் வாழ்ந்துருக்குறாங்க, என் வீடு, என் பாத்திரம், என் எல்லாமே வேற ஒருத்தர் நல்லா உபயோகிச்சுக்கிட்டு எல்லாம் அங்கே யூஸ் பண்ணின்னுக்குறாங்க, எனக்கு மறுபடியுமா அதை மீட்டு கொடுங்க என்று சொல்லி சுனேமியால் ராஜாவிடத்தில் போராடுறான். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிரதானிதிகளை அனுப்பி அவ யாரெல்லாம் அதை யாரெல்லாம் அதை வாங்கி நின்றாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி இது பண்ணி வட்டி முதலுமா திருப்பி கொடுக்க வைக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ராஜாவாகிய இயேசுவிடத்திலே நீ போராடும் போது, நீ இயேசுவினிடத்துல உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ வச்சு கேட்கும்போது, உனக்காக அவர் தன்னுடைய ஊழியக்காரராகிய பிரணாதியாக அவரை அனுப்பி என்ன பண்றான்னா, வட்டி முதலுமா எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ வட்டி முதலுமா இத்தனை வருஷமா யாரெல்லாம் அவளுடைய வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ எல்லாம் மொத்தமா சேர்த்து அநேக காரியங்களை கர்த்தர் சுனேமியாளுக்கு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க உன்னுடைய யாரெல்லாம் என்னை விட்டு இது போச்சு, என்னை விட்டு இந்த காரியம் போச்சு, என்னுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கு, என்னுடைய பிரச்சனை இப்படியா இருக்கு என்று சொல்லி நீங்கள் அநேகர் கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லாம் மொத்தமாக உனக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா.
வட்டி முதலமாய் என் ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களிலே பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் நடந்தது, அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் பலவிதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமா, அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்கள். Acts chapter 5 verse 15. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களை சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமா, அப்போ அந்த நாட்களில பார்க்கும்போது பேதுருவின் நிழல் நிமித்தமா அநேகர் தங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல போட்டார்கள். அவங்களுடைய விசுவாசம், இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க எப்படி அதிகரித்து கொள்ளணும்? உன்னுடைய விசுவாசத்தை நீ அதிகரித்து கொள்ளும் போதுதான் உனக்கு கூறியது திரும்பி உன்னிடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுனேமியாளுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இந்த ஜனங்களோடு கூட நான் போராட மாட்டேன், என்னுடையது ஒருத்தர் எடுத்துட்டான்னா அவன்கிட்ட போய் எந்த குடுன்னு சொல்லி போராடுவதை பார்க்கலாம். அவள் டைரெக்டாக யார்கிட்ட போகிறேன்னா இந்த மனுஷக்கிட்ட போராடினா நான் இதில் நிற்க முடியாது, என்னை மீட்டுக்கொள்ள முடியாது, என்னுடைய காரியங்களை நான் என்னுடைய ராஜாவாக இருக்கிற நான் ராஜாக்கிட்ட போய் பேசுகிறேன். ராஜாக்கிட்ட பேசும்போது பிரதாதிபதிகளை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாரா, அவருக்கு கீழே இருக்கிறவங்களை அனுப்பி அவள் எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்நாட்களிலே பார்க்கும்போது அநேகருடைய காரியங்கள் அது விசுவாசத்து நிமித்தமா அநேக காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. பேதுரு நிழல் நிமித்தமா அநேகர் சுகத்தை பெற்றாங்க. அப்போ நிழல் இப்போ இங்கே நிற்கும்போது என்னுடைய நிழல் எவ்வளோ பெருசா போதோ அவ்வளவா ஜனங்கள் அப்படியே கொண்டு வந்து போடுவாங்களாம். அந்த நிழல் நிமித்தமா அநேக சுகத்தை பெற்றார்கள். அப்போ அவங்களுடைய விசுவாசம் பேதுரு மீது இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் அவங்க விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் இங்க என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். அப்பெல்லாம் அப்போ ஒருத்தது இப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது சில ஊழியக்காரங்களெல்லாம் இப்பெல்லாம் கூட பயங்கரமான அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்போ பேதுரு நிழல் நிமித்தமா அநேக சுகங்கள். இப்போ ஒரு ஊழியக்காரர் போனார்னா அவருடைய ஷர்ட்டு போட்ட அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரும். அவர் போகிற அந்த பாதையில் நான் போனேன்னா எனக்கு சுகம் வரும். அந்த காரை டச் பண்ணனா போதும் எனக்கு சுகம் வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சு அநேக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசங்க. விசுவாசம் தான் ஒரு பெரிய மாற்றத்துல கொண்டு வர முடியும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் மீது பிரியமா இருக்கிறது அது கூடாத காரியம். இன்னைக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிச்சா போதும், நான் ஸ்தோத்திரம் சொன்னா போதும், ஏன் எனக்கு இப்படி ஆகுது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் நல்லா தானே பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா தானே ஸ்தோத்திரம் போடுறேன், நல்லா தான் ஜெபிக்கிறேன், எல்லாம் நல்லா பண்றேன். ஆனா உன் விசுவாசத்தை காத்துக்கிறியா? உன் வாயை உன் நாவை காத்துக்கொள்கிறியா? விசுவாசம் நாவு ரொம்ப முக்கியம். இந்த நாவினால நம்ம படபடன்னு பேசி நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுற பிரியமானவர்களே. வேண்டாத வார்த்தைகளை பேசி வேண்டாத காரியங்களை பேசி நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்தக்கூடாது. அப்ப நீ இன்னாத்தான் வேதத்தை வாசிச்சு, இன்னாத்தான் நீ 100 உபவாசத்தை போட்டு 100 முழங்கால போட்டு ஸ்தோத்திரத்தை போட்டாலும் உன்னுடைய காரியம் ஜெயமாய் வாய்க்காது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசத்தை அதிகரி, உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். ஒரு சிலர் அந்த ஊழியக்காரரை பார்க்கும்படியா என்ன பண்ணாங்களா, ஒரு வீட்டுக்கு போனாங்களாம், அப்படியே பார்க்கும்படியா போனாங்களாம். அப்போது அங்கே இருக்கிற சொன்னாங்களா, ஊழியக்காரர் இப்போ தான் குளிச்சு முடிச்சு இப்போ தான் வெளியே போனார், ஊழியக்காரரை பாஸ்டர் போதகர்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ தான் போனார். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, எங்கே குளிச்சாரு, எங்கே இதை பண்ணதோ, இந்த குளத்துல தான் குளிச்சாரு. அந்த குளத்துல போய் முங்கி ஏஞ்சாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குளத்துல முழுங்கி ஏஞ்சுக்கு அப்படி விசுவாசங்க பெருசுங்க. ஆமே, நாகமானை எடுத்துட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அவருக்கு சொன்னது யாரு? ஒரு சிறு பிள்ளை, அடிமை பெண்ணு தாங்க போய் சொல்றா.
நாகமானே, நீங்க ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க. நீ இவ்வளோ கேஜி கோல்டை கொடு, இவ்வளோ வெள்ளியை கொடு, இவ்வளோ பொண்ணை கொடு, இதெல்லாம் சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் சிலருடைய சுபாவங்களை உடைக்கிறார். ஆமா, இன்னைக்கு ஒவ்வொருத்துக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கும் பாருங்க. பெருமை என்ற சுபாவம், எரிச்சல் என்ற ஒரு சுபாவம், விட்டு கொடுக்க முடியாத சுபாவம். ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு சுபாவம் வரும். இவங்க ஒண்டி என் கண்ணு முன்னாடி இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படிப்பா, இவங்க அந்த சுபாவங்களை கத்து உடைக்கும்படியா நாகமான்ட்ட கூட நான் நினைக்கிற ஒரு சில சுபாவம் இருந்திருக்கும். அவனுக்குள்ளே வர்றாரு இல்லை சொல்லும்போது, போயிட்டு நீ போய் யோர்தான் ஞானஸ்தானம் 7 வரை மூழ்கி எழுந்திருப்பா என்று சொல்லும்பொழுது அவனுக்குள்ளே நான் சுத்தவானா, நான் என்ன குளிக்காதவனா, அவனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சுபாவத்தை தான் கர்த்தர் உடைக்கிறாரு. அப்போது சொல்கிறாரு, நாகமானே, இதே ஒரு பெரிய காரியங்களை செய்யினா நீ செஞ்சிருப்ப. கோல்டை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, வீட்டை கொடு, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுனா நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. என்னன்னா, ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு சுபாவம் இருந்துச்சு. உன் சுபாவம் தான் அவனை விட்டு ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலில் போக முடியாததான் சில காரியங்கள் இருக்குது. அந்த சுபாவத்தை உடைக்கும்படியா நீ போய் யோர்தான்லே ஸ்நானம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேருடைய சுபாவங்கள் மாறணும்? இன்னைக்கு சுபாவங்கள் மாறணும். இதை கேட்டுக்கொண்டு கூடிய சுபாவங்கள் மாறணும். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன தடை? நம்முடைய சுபாவம் உடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன தடை? உடைய சுபாவம். ஒரு சில சுபாவம், ஒரு சில கேரக்டருங்க, ஒரு சில காரியங்கள் நம்ம விட்டு போவதில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு சில ஆசீர்வாதங்களை, ஒரு நன்மையானதை நம்முடைய கண்கள் பார்க்க முடிவதில்லை. எப்போடைய சுபாவம் உன்னை விட்டு போகிறதோ அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று என்னுடைய ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. இங்க ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் 2 காரியங்களும் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் 2 காரியங்களை செய்யணும்? ஆமா, கை தூக்குறவங்களுக்கு தான் நடக்கும், விசுவாசிகளுக்கு தான் நடக்கும். விசுவாசிகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உன்னுடைய விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்துல நீ பலப்படும் போது கர்த்தர் 2 காரியங்களை செய்யார். ஆமா, அவர் சாதாரண உனக்கு ஒன்று செய்யறாருன்னா நீ அவருக்கு ஏதாவது ஒரு செய்யணும். அதுக்காக நீ அவருக்கு கோல்டை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, அது இல்லை. அங்க சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்க, முதலாவது அந்த 19வது வசனத்துல முதலாவது அவர்களை என்ன பண்றாரா? விடுதலை ஆக்குகிறாரா? ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கின உடனே 2வது ஒரு செக் வைக்கிறாரு கர்த்தர். அவர் ரொம்ப பயங்கரமான ஆளு, நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. என் தேவன் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவர் ஒரு எரிச்சல் உள்ள தேவனுங்க. அவரை விட்டுட்டு நீ வேற யாருன்னா நேசிக்கிறனா அவருக்கு பிடிக்காது. அவரை விட்டுட்டு நீ வேற எந்த காரியத்தின் மீது நீ நோக்கமா இருக்கிறனா அவருக்கு பிடிக்காது. அவர் எல்லாம் வச்சு உனக்காக செய்வாரு. அவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? என்னுடைய வார்த்தையை நீ போய் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறார். சத்தத்தை காணும். ஆமா, அவர்களை வெளியே கொண்டு வருகிறாரு, விடுதலை ஆக்குகிறாரு. முதலாவது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குறாரு. 2வது நீ என்ன பண்ணணும்னா அவருக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை பேசணுமா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல வெறும் நன்மை பெற்றுகளா மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நன்மை செஞ்சிடுவாரு. ஆனால் அவர் சில காரியங்களை நம்மக்கிட்ட பேசுவார் பாருங்க. ஆண்டவருக்கு நன்மை செஞ்சிடுவாருங்க, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு புரியும். அப்போ நீ நல்லா சௌந்தரியமாக இருப்பதும் நீ நல்லா ஆசீர்வாதமாக இருப்பது தான் எனக்கு புரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்ற நாம அவருடைய வார்த்தையை பேசுகிறோமா? எத்தனை பேர் என் ஜனங்கள் அழிவில்லாமைனால் சங்காரமாகறாங்க, சங்காரமாய்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தை பேசுறியா? இந்த ஜீவ வார்த்தை நீ போய் சொல்றியா? இந்த ஜீவ இதற்குள்ள மகத்துவங்கள், இதற்குள்ள இருக்கிற அந்த ஆழமான சத்தியங்கள், அநேகர் பிணியாளிகளா, அநேகர் வியாதி உள்ளவர்களா, அநேகர் மரித்தவர்களா, அநேகர் விடுதலை ஆக்க கூடாதபடிக்கு கட்டுண்டவர்களா இருக்கிறார்களே, அவர்களுக்கு என் தேவனுடைய வார்த்தை நீ சொல்றியா? ஆமென். இன்னைக்கு ஒரு முடிவை நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு ஒரு முடிவை நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஒரு முடிவு, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு கதவை திறங்க, எனக்கு ஒரு திறந்த வாசலை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு திறந்த வாசலை நீங்க வச்சிருக்கிறீங்க, அது ஒருவனை பூட்ட மாட்டான். என் ஆண்டவர் சொல்ற, உனக்காக நான் திறந்துட்டேனா அது ஒருவனை பூட்ட மாட்டான். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நான் உனக்கென்று வைத்திருக்க. அத்தை சொல்றேன், உனக்கு கூறியது உனக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடையதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. நான் உனக்கு முன் குறிச்சிட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்கு நன்மையானது செய்ய போற, உடைய குடும்பத்துல நன்மையான காரியங்களை நான் பார்க்கத்தான் நீ போற, உடைய குடும்பத்துல நல் விசேஷங்களை நீ பார்க்கத்தான் போற, உடைய குடும்பத்துல அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் விசேஷமான காரியங்களும் சுகமும் நல்ல ஐஸ்வர்யமும் குடும்பத்துல வரத்தான் போகுது. அதை நான் உனக்கு முன் குறிச்சிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் ஒரு செக் வைக்கிறாரு, என் ஜீவ வார்த்தை நீ போய் சொல்றியா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம். ஆமென். இங்க சொல்றாரு, நான் 2 காரியம் உனக்கு செய்றேன். ஆமா, உனக்கென்று நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். எல்லா காரியத்திலிருந்து நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். இன்னைக்கு இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டவர்களா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டப்பட்டவர்களா, உங்களால மீள முடியாத ஒரு காரியத்துல நீங்க சிக்குண்டவர்களா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு உன்னை விடுதலையாக வெளியே கொண்டு வர போறேன். ஆமென். விசுவாசிக்கிறங்க நல்லா கொஞ்சம் கரங்களை தட்டி மேல, நான் உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ஆமென். நான் உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ஆமா ஆமா, நான் உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ஆனா நீ என்ன பண்ண? என்னுடைய ஜீவ வார்த்தைகளை நீ பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஜீவ வார்த்தைகளை நீ சொல்லும்படியாக வைக்கிறாரு. ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வேலை வந்துட்டு உனக்கு கதவு திறக்கணும். அவருடைய வேலையை, ஒரு பிரதான வேலையே, அவருடைய மிகப்பெரிய வேலையே கதவு திறக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய தீர்மானங்கள் எதுவா இருந்தாலும், எந்த காரியங்களா இருந்தாலும், உடைய தீர்மானத்திலே நீ உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இதை செய்வேன், எனக்கு நீ இதை செய்யணும். ஆமென். கிவ் அண்ட் டேக் பாலிசி இது. ஆமென். அவர் ரொம்ப பெரிய மனுஷர், அவர் ரொம்ப வல்லமை இல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். உனக்கு ஒன்று செய்யணும்னா நீ ஒரு காரியத்தை அவருக்கு செய்யணும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பேர் நம்ம சுவிசேஷத்தை சொல்லாம எவ்வளோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை இல்லை. அவருடைய வார்த்தை யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை போட்டு விட்டுடுங்க. ஒரு மனுஷன் அந்த விதை இன்னைக்கு நீ போடுற பாரு, அந்த ஒரு சிறிய வார்த்தை வருகிற நாட்களில் அது பலன் கொடுக்கும். அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு நாங்கள் இந்த சண்டே கிளாஸில் போட்ட, அதுதான் நான் சொல்ல, டீச்சர்ஸ் வேலை, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுங்க மாதிரி ஒரு பெரிய வேலை, வேறு எதுவுமே, ஒரு ஊழியம் வேறு எதுவுமே இல்லைங்க. ஆமென். நான் அன்னைக்கு எங்களுக்கு அந்த சண்டே ஸ்கூலில் பேசின வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்படியாக வச்சிருக்கு. ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்போ போட்ட விதை அந்த டீச்சர்ஸுங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுங்க எங்களுக்கு போட்ட விதை, அது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அது ஒவ்வொரு நாளும் பலன் அடையுது பாரு. அதுதான் இன்னைக்கு எங்கள் டீச்சர்ஸுங்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், இப்போவும் நினைக்கிறோம். ஆமென், ஹalleluya. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிங்கள். 12. அந்தபடியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஆமா, இங்க பாருங்க, பேதுரு வந்துட்டு 2 சங்கிலிகளால கட்டப்பட்டவரா என்ன சொல்றாருன்னா, அவரை வந்துட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ தூதன் வராரு. தூதன் வந்து அந்த சங்கிலிகளே நீ போ, இங்கேருந்து போ. உண்மை சம்பவங்க. சைனால பிரதர் யூன் என்ற ஒரு புக்ஸை நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க. நான் வாசிச்சு சொல்கிறேன். அவர் வந்துட்டு ஊழியத்தின் காலத்தில் அவர் ஊழியம் செய்யும்போது சில ஜனங்கள் அவரை என்ன பண்ணாங்களா, இது ஊழியம் பண்ணுறாரு என்று சொல்லி அவரை என்ன பண்ணாங்களா, சிறைச்சாலையில் போட்டு செம்ம அடித்து அவர் கால் உடஞ்சி போச்சு. நீங்கள் பாருங்கள், ஊழியம் சிறைச்சாலை எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறீங்க? என்ன கஷ்டமா எங்களை பார்த்தா ஜெயிலுக்கு பண்ணிட்டு போயிட்டு வந்த மாதிரி தெரிதா, ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி தெரிதா? நீங்கள் உட்காந்துக்கிறத பார்த்தா அப்படி இல்லை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை என்பது ஒரு கொடூரமானது. சிறைச்சாலை சாதாரணமானது அல்ல. சிறைச்சாலை போனால் உனக்கு நான் 3 வேளை சோறு குத்தா உன்னை நல்லா எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா சோறு இல்லைன்னா இங்கே இந்த உலகத்தில் இங்கே இருக்கிறதோட ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போனால் 3 வேளை சோறு போய் பாரியா உனக்கு கிடைக்கும். சோறோடு கூட என்னன்னா கிடைக்கும்னு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு ஜனங்களை பார்க்குறது சிறைச்சாலை ஒரு தப்பு படத்தான் சிறை இல்லைங்களா, சும்மா ஜெயிலில் போட்டுடுறாங்களா? ஹல்லேலூயா. அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை பேசினாலே சிறை. இன்னைக்கு ஒரு சில வெளிநாடுகளில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொன்னா ஒரு சிறை. அப்போ பிரதர் யூன் என்ற ஒரு மனுஷன், தேவ மனுஷன், அவரை என்ன பண்றாங்க என்று சொன்னா சிறையில போடுகிறார்கள். காலெல்லாம் அடிச்சு ஒடிச்சு நடக்க முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட அவரால் எடுத்து வைக்க முடியல, கால் உடஞ்சி போய் கிடக்கு. அப்போ அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ ஏன் இங்க இருக்கிற, நீ வெளியே போ. அவர் கூட இருக்கிற ஜனங்களா சொன்னார், இந்த மனுஷன் என்னை பார்த்து வெளியே போ என்று சொல்றாரு. இவருக்குள்ள அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, இதை பத்தி சொல்லிட்டு நீ ஏன் இங்க இருக்கிற, நீ வெளியே போ என்று சொல்லி. உண்மை சந்தகம், இன்னும் அந்த மனுஷன் ஜீவனோடு இருக்கிறார். சைனால இன்னும் அந்த மனுஷன் ஜீவனோடு இருக்கிற உயிருள்ள சாட்சி இது. ஆமா, வேதத்துல உள்ள எல்லாமே உயிருள்ளது தாங்க, ஹிஸ்டரி தான், எதுவுமே கட்டுக்கதை அல்ல. வேதாகமும் ஜீவன் உள்ளது. இது இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கு. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் விளையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளது. அப்போ இதுல நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே உண்மை. இதுக்கு மேல நடக்க போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்களும் உண்மை, ஹிஸ்டரி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதனை அடிச்சு காலை உடைச்சிட்டுங்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, ஏய் யூன் போயா வெளியோ, நீ எங்க இருக்கிற, யூ கோ அவுட், போ வெளியே, why are you staying here, எதுக்கு நீங்க இருக்கிற, போ. அப்ப சொல்றாரு, ஏன்பா நான் எப்படி போக முடியும், நான் எப்படி சொல்ல முடியும், இது அவருக்குள்ள ஓடிட்டே இருக்கு. 1 நாள் 2 நாள்ல அநேக நாட்கள் பார்க்குறவங்கலாம் சொல்றாங்க, போலாமே, நீ ஏன் இங்க இருக்கிற, நீ போலாமே. அப்படி இது இவருக்குள்ள வரும்போது, ஏன் அப்போ இவர் போயிட்டு ஆண்டோடைய சிறைச்சாலை எல்லாரும் என்னை பார்க்கும்போது எல்லாரும் நீ போலாம் என்று சொல்றாங்க. ஏன் எனக்கு ஒண்டி இப்படி வருது சொல்லி அவர் ஜெபிச்சுட்டு நித்திரைக்கு போகும்போது கர்த்தர் நித்திரையில் அவர்களோட பேசினது, நீ வெடுந்து போ என்று சொன்னாராம். ஆமென். அப்போ கர்த்தாவே, எப்பா நான் எப்படிப்பா போவேன், என்னுடைய கால் உடஞ்சி போயிருக்கு, என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, என்னால் நகர்ந்து கூட போக முடியாது,
நான் எப்படி போக முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஏய் விசுவாசம் இல்லாத காலை நீட்டு, காலை நீட்டு. அந்த ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. சுகத்தை கொண்டா இப்போ எழுந்து போ என்று சொன்னாராம். ஆண்டவரே நான் எப்படி போகும்? எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் போய் நான் வந்து நோக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு சொல்றாரு, இந்த காரியத்தை செய், இதை நீ பண்ணு, இதை நீ செய் என்று சொன்னா ஆண்டவருக்கு முன்பதாக செஞ்சிடணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு, சொல்றாரு சொன்னா அதுக்கு செய்யணும். ஆண்டவரே நான் எப்படி போவோம்? மோசே அப்படிதான், நீ போப்பா எகிப்துக்கு, நான் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை உன்னிமித்தமா நான் தெரிந்து கொள்கிறேன், நீ போ சொல்லும்போது, ஆண்டவரே நான் திக்கு வாய் மந்த நாமாக்குறேன், என்னால் இது முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார்னா செஞ்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்த, நானே உன்னை முட்செடியில நடுவி நானே தத்ரூபமா வந்து பேசுறேன் இந்த மோசே மனுஷன்கிட்ட. ஆனா இவரு நான் திக்குவாயும் மந்த நாவுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் ஆண்டவர் ஆரோனை போட்டாரு கூட. போ, ஆரோன் உன் கூட இருந்து உன் நாவோடு நாவா உன் வாயோடு வாயா பேசுவான். ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும் போது அவர் சொன்னாரா, என் காலை இப்படி இருக்குது, ஹே காலை நீட்டியா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு, இப்போ எழுந்து போ. அப்பவும் இருக்குள்ள ஒரு கேள்வி, இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு பாருங்க. அப்படி உங்களை பார்க்கும்போது தெரியுது, என்னவா இருக்கும் என் மனசுல? ஆமா, இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது வாய்க்குமா, இது வாய்க்காதா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய திருவசனத்தை போதிப்பதில் நீ தவறக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஏச்சு கேட்குறாரு, எப்படி போகுவேன்? எல்லாம் போய் நான் வந்து நிற்கிறாங்களே, ஒரு சிறைச்சாலைனா சும்மா நான் உங்கள் வீட்டு டோரா, உங்கள் வீட்டு கதவா திறந்துன்னா வெளியே போகிறதுக்கு? அப்பா, அந்த சைனால 72 கதவுகள் இருந்ததாம், 72 செக்கிங் இருந்ததாம், 72 செக்கிங். அந்த செக்கிங்கை தாண்டி தான் நீ வெளியே வரணும். ஆண்டவர் சொல்ற, நீ போ, யூ கோ அவுட், நான் சொல்றேன் நீ போ வெளியோ அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இதுக்கு மேலே கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரா. எல்லாம் அவரை பார்க்குறாங்களாம், சிறைச்சாலையில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அதிகாரிகள் பார்க்குறாங்க, அவரை போட்டு பொழுந்தவங்க பார்க்குறாங்க, காலை ஒடிச்சவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். இவர் போயினே இருக்கிறாராம். ஒரு கதவு, 2 கதவு, எல்லாம் இந்த செக்கிங் அந்த செக்கிங், இந்த இது அந்த இது, அது இதுன்னு எல்லாமே வெளியே ஏன் ஃபுல் என்ட்ரி கிட்ட வந்துட்டாரு. வெளியே தொந்து ஆராம்சா ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க பக்கத்தில் ஒரு விசுவாசியுடைய வீடு இருந்துச்சா. அந்த விசுவாசி வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த அம்மா இல்லையா, ஒரு 2 வாலிப பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த 2 வாலிப பிள்ளைங்கள, ஆமாங்க பாஸ்டர் நீங்கள் வாங்க, அம்மா சொன்னாங்க பாஸ்டர் யூன் வருவார், அவர் நாளைக்கு இங்கே வந்துடுவார், அவர் வந்தால் வீட்டில் சேர்த்துக்கோங்க, அவருக்கு இதெல்லாம் செய்யுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கணும் என்று சொன்னால் முன்பதாகவே ஒரு கூடாரத்தில் பேசி, அந்த அம்மாவிடத்தில் பேசி அவருக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. உனக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யூன் வருவார், அவர் வந்தாக்கா அவருக்கு வேண்டியது சகலமும் செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கென்று அநேக சகல காரியங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சிறைச்சாலையிலிருந்து சாதாரணமாக வெளியே வர முடியாது. ஆமென். அதற்கு காரணமே நம்ம எடுத்துக்கணும்னா யோசேப்பு. ஆமாம், யோசேப்பு ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். அவன் போய் அந்த எகிப்தில் போனது ஒரு சாதாரண காரியமே இல்லை. ஆமாம், அவனை பார்க்கும்போது யோசேப்பு சிறைச்சாலையில் போடும்போது அவனுடைய வருஷங்கள் எல்லாம் அங்கேயே கழிந்தது. ஆனால் அவன் மீது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருந்தாரு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதுக்கு உதாரணமா நம்ம யோசேப்பை எடுத்துட்டோம்னா, அவனை யோசேப்பை அந்த சிறைச்சாலையில போட்டு அவன் சில வருஷங்கள் அங்கே கழிந்த பிறகு அவனுடைய ஒரு சொப்பனம் ராஜாவுக்கு காண்பித்து அது நிமித்தம் அவனை விடுதலையாக்கும்படியா அவனை என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு சவரனெல்லாம் பண்ணி குளிக்க வச்சு, யோசேப்பை குளிக்க வச்சு அவனுக்கு வஸ்திரத்தை போட்டு ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வைத்து அந்த எகிப்திலே யோசேப்பை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒருவேளை நீ ஒரு சிறைச்சாலை என்ற கதவுக்குள்ள இருக்கலாம், குடும்ப பிரச்சனை என்ற ஒரு சிறைச்சாலையில இருக்கலாம், கணவன் மனைவி என்ற ஒரு சிறைச்சாலையில இருக்கலாம், குடும்ப பாரம் என்ற ஒரு சிறைச்சாலையில இருக்கலாம். என்னால் இந்த காரியத்திலிருந்து மீள முடியல என்று சொல்லி ஒரு சிறைச்சாலைக்குள்ள நீ அடைப்பட்டு இருக்கலாம். வறுமை என்ற சிறைச்சாலைக்குள்ள இருக்கலாம், போராட்டம் என்ற சிறைச்சாலைக்குள்ள இருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் சிறைச்சாலையின் கதவை நான் திறக்க போகிறேன், நான் திறப்பேன். உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதை நான் உனக்கு கொடுப்பேன், அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். எஸ் ஆமென். ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான், ஒருவனும். ஆண்டவர் உனக்கு குறித்தது உனக்கு தான். இப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள நீ இருந்தீனா, என் ஆண்டவராகிய இயேசு சொல்ல, உனக்காக ஒரு தூதனை அனுப்புவேன், உனக்காக ஒரு வார்த்தை கடந்து வரும், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றும்படியா, உன்னுடைய பிரச்சனையை மாற்றும்படியா, உன்னுடைய போராட்டங்கள் நீங்கும்படியா, உன்னுடைய வறுமை தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியா உன்னுடைய சிறைச்சாலின் கதவை நான் திறப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எடுத்துட்டுனா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. சடுதிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உடனே சடுதியிலே என் ஆண்டவர் சடுதியிலே ஒரு காரியத்தை வைப்பாரு. சடுதியிலே உனக்காக ஒரு கதவை திறப்பாரு. சடுதியிலே உனக்காக நல் வாசல்களை திறப்பாரு. சடுதியிலே ஒரு அற்புதம், சடுதியிலே ஒரு பேலன்ஸ், சடுதியிலே ஒரு எஸ்எம்எஸ், சடுதியிலே ஆதியிலே உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உனக்காக வரும். எஸ், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆண்டவர் சொல்ற, உனக்காக சில அஸ்திபாரங்களை அசைப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக சில பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே, ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக அஸ்திபாரங்கள் அசைதான், பூமி மிகவும் அதிர்ந்ததாம். அப்போ ஒரு மனுஷன் மீது ஆண்டவர் சில நோக்கத்தையும் சில தரிசனங்களும் சில ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உனக்காக வச்சிட்டார்னா, உனக்காக அநேகருடைய அஸ்திபாரங்கள் அசையும். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பினார்களோ அவருடைய அஸ்திபாரங்கள் அசையும். அவங்க தூங்க மாட்டாங்க. அவங்க உனக்கென்று விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்கள கர்த்தர் தூங்க விட மாட்டாரு, அவங்க சாப்பிட விட மாட்டாரு, அவங்க நல்லா இருக்கும்படியா என் கர்த்தர் விடவே மாட்டார். அப்படி அஸ்திபாரங்கள் அசையும். ஆமென். அவருடைய அஸ்திபாரங்கள் அசையும், பூமியே அதிரும். ஆமே, அவருடைய கட்டுக்கள் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறது, உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும். உனக்கு திறந்த வாசல், உனக்கு திறந்த கதவு, உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, பூமியை அதிரும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரத்துல 3 வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதா, நான் உனக்கு முன்னே போய் கோண நலவை செவ்வையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும்
உனக்கு என் நாமம் தரித்தேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அவருடைய வேலையே என்னன்னா, அவர் சொல்றாரு இந்த வார்த்தை வந்துட்டு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் சொல்றாரு, என் ஆண்டவர் என்னை அபிஷேகம். கர்த்தருடைய முதல் வேலையே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதுதான். என் இயேசுடைய முதல் வேலையை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது, நொறுகுண்டவர்களை, சிறைப்பட்டு போனவர்களை, தள்ளுண்டு போனவர்களை, முடங்கி கிடக்கிறவர்களை, வியாதியில இருக்கிறவர்களை, பணவீனத்தில் இருக்கிறவர்களை, சந்தோஷம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, அவர் தான் அவருடைய முதல் வேலையை. கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அவருடைய வேலையே அதுதாங்க. அவருடைய முதல் வேலையை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது. இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலை நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறது என்னன்னா, உனக்காக உன் கட்டுக்களை எல்லாமே அவிழ்த்து போடுவேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிக்கலாம், இதை கொஞ்சம் தியானிக்கலாம். சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இங்க பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். இன்னைக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை. சிறைச்சாலையில ஏன் ஊழியர்கள் போய் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த இருதயத்துல யாராவது ஒருவர் என்கிட்ட வந்து பேசுவாங்களா? தனிமை, அந்த தனிமை ரொம்ப கொடூரமானது. சில ஊழியக்காரர்கள் தனிமையை விரும்புவாங்க. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். நான் தனிமையில் இருந்தேன்னா ஆண்டவரோடு கூட அநேக காரியங்களை நான் பேசிகிட்டே இருப்பேன். தனிமையில் இருந்தேன்னா, வீட்டில் யாருமே இல்லைன்னா, நான் கிச்சனில் வேலை செஞ்சுருந்தா கூட என்னுடைய வார்த்தை வந்துட்டு நான் அந்நிய பாஷையை பேசிகிட்டே இருப்பேன், ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பேன். எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் குடும்பமாக இருக்கணும், இந்த கச்சபச்சா கச்சபச்சா ஆளே சிரிச்சு கிரிச்சு நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ நான் தனிமை தான் விரும்புகிறேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவன் தனிமையை விரும்பான். ஆனால் ஒரு பாவப்பட்ட மனுஷன், கர்த்தரை அறியாதவ, அந்த தனிமை என்பது ரொம்ப கொடூரமானதுயா, ரொம்ப கொடூரம். கர்த்தரை அறியாதவங்களை போய் பாருங்க, வயசானவங்களாம் பாருங்க, யாரு கேட்டாலும் பாருங்க. எனக்கு யாருன்னா வயசான காலத்தில் எனக்கு யாருன்னா ஒருத்தர் இருந்தால் போதும், என்னை வயசான காலத்தில் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. ஏன் சொல்கிறாங்க? அப்போ அந்த தனிமை ரொம்ப கொடூரமானது. அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் வேணும். ஆமா, ஹல்லேலூயா. இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு ஒரு காயம் கட்டுத ஒரு வார்த்தை அவங்களுக்கு வேணும். அவங்களுடைய இருதயம் எதுல காயப்பட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வார்த்தை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்துதல் வேணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சில வழிகளை அவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக சில காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராஜெக்ட் வேலை நடந்து கொண்டு இருக்கு. ஆமென். உனக்காக சில வேலைகள் அவர் ஆயத்தமா வச்சுட்டு இருக்கிறாரு. உனக்காக சில வேலைகள் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உனக்காக சில காரியங்கள் உனக்கு முன்பதாக இல்லை, உனக்கு தெரியாமல அநேக காரியங்களை ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய கண்கள் செஞ்சு கொண்டே இருக்கிற, அவருடைய கைகள் செஞ்சு கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, அவர் உனக்காக சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உனக்காக சில கதவுகள் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, சில கதவுகள் திறப்பாரு உனக்காக. நீ எந்த கதவு உன்னுடைய இருதயத்தை அடைச்சிருக்கு, எந்த கதவு, எந்த காரியம் உன்னுடைய இருதயத்தை மூடி இருக்கு, என் ஆண்டவர் அதெல்லாம் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்துல, கையின் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி
எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே என்னை கொண்டு போய் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அதனாலே சுற்றி நடக்க பண்ண. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் எசேக்கியேலை ஆவிக்குள்ள கொண்டு போகிறார். ஆமென், ஹalleluya. அவரை ஆவிக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு பள்ளத்தாக்காது. அந்த முதல் அந்த வசனத்துல ஒரு 10 வசனத்தை நீங்க வீட்டில் போய் இந்த தானிங்க, இல்லை ஒரு பெரிய ரெவல்யூஷனே இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேலை ஆவிக்குள்ள கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு நிறைந்த அந்த இடத்துல சில மனுஷர்களுடைய எலும்புகள் எல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கு, உலர்ந்து போய் கிடக்கு, எல்லாம் முடிஞ்சு போய் அங்கங்க சிதைந்து போய் கிடக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எசேக்கியேலை பார்த்து, இங்க பாரு, இங்க நோக்கி இதை பாரு, இங்க என்ன சம்பவிக்கிறது, இங்க என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அங்கு ஒரு பெரிய எண்ணெய் அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்றாரு. சில காரியங்களை கத்துன நடக்க, சில பிரச்சனைகளை கொண்டு கத்து சில காரியத்தை நிமித்தம் அதை சுற்றி காண்பாரு, நீ நடக்க பண்ணுவாரு. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஆண்டவரிடத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, எசேக்கியேலை ஆவிக்குள்ள கொண்டு போறார். ஆவிக்குள்ள கொண்டு போய் இந்த எலும்புகள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் காமிச்சிட்டு, இதெல்லாம் உயிரடையுமா? ஆமா ஏசப்பா, உயிரடையும்னா அப்ப அடையவை அப்படியே சொல்லுவாரு. உயிர் அடையலனா அது எப்படி அடையல? ஆனா சில காரியங்கள், சில தீர்க்கதரிசிகள் சில காரியங்களை ரொம்ப பயங்கரமா ஷார்ப்பா, தேவரீர் அதை நீர் அறிவீர். ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவதுனா, என்னம்மா உமா இது நடக்குமா? நடக்கும் ஆண்டவரே. எப்படி நடக்கும்? செக் வைப்பாரு. ஹalleluya, ஹalleluya. என்னம்மா இது நடக்குமா ஷில்னா? எது பாஸ் ஆயிடுவியா? என்ன இது நடக்குமா? பாஸ் ஆயிடுவப்பா. எப்படி நடக்கும்? பயங்கர பிரில்லியண்டா இருக்கணும். அங்க பாரு, எசேக்கியேல் சொல்றாரு, தேவரீர் அதை நீர் அறிவீர். அப்ப சொல்றாரு, ஆமா இந்த காரியம் நடக்கும். சிலருடைய விசுவாசம் நமக்குள்ள வந்து ஒரு விசுவாசம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குமா, இது திறக்குமா, இது முடியுமா, செத்த விசுவாசத்தை வைத்து கொண்டு கதவு திறனா திறக்காது. செத்த விசுவாசம் பழமொழி சொல்லணும், ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகாது. ஆமா, ஹalleluya. அப்போ செத்த விசுவாசத்தை வச்சு கொண்டு எனக்கு இது நடக்குமோ? ஆனால் நடக்காது. உன்னுடைய விசுவாசம் பெரிதா இருக்கணும். ஆமென், ஹalleluya. இங்க சொல்றாரு கர்த்தர். அப்போ எசேக்கியேலை வெளியே கொண்டு போயிட்டு அந்த ஆவிக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த காரியத்தெல்லாம் சிலதெல்லாம் காண்பிச்சு, இது நடக்குமா? தேவரே நீ அதை அறிவி. ஆமே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பார்க்கும்போது, உன்னுடைய காரியங்களை பார்க்கும்போது, உன்னுடைய வருமானத்தை பார்க்கும்போது, உனக்கு இருக்கிற இந்த காரியங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் உலர்ந்து போய் தான் கிடக்குது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆனா உலர்ந்து போனது ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், உலர்ந்து போய் கிடக்கிற இந்த எலும்புகள் எல்லாம் மறுபடியுமா அதோடு கூட அது சரீரத்தோடு நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே உன் குடும்பத்துல புதிய காரியங்கள் நடக்கும். அவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறாரு, அவன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நரம்புகள் உருவாகிறது, தசைகள் உருவாகிறது, ரத்தங்கள் ஓடுகிறது, சதைகள் உருவாகிறது, ஜீவன் வருகிறது. அது ஒரு பெரிய திரளான சேனையாய் நிற்க கண்டேன். எஸ், ஹalleluya. உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது உன் கண்களுக்கு முன்பதாகவே உன் குடும்பத்தில் நல்காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், திருமண காரியங்கள் நடக்கும், கர்ப்பத்தின் கனி உண்டாகும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், உன் கணவன் மனமாறுவார், உன் மனைவி மனமாறுவார், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் வருவார்கள்.
கபரபல சந்தரபா ரேகரபா. எஸ், ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேலுக்கு, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் சதையோட பார்த்தாலே சிலரை பார்க்க முடியாது. ஆனா அதுதான் ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ள கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாரு? கொஞ்சம் வாயில திறங்களேன். ஆவிக்குள்ள கொண்டு போய் சில காரியங்களை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். சில காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சில டோர்ஸுங்க நிச்சயமா சில டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் வாய்க்கும். ஆமென். சில காரியங்கள் அற்புதமா நடக்கும். உடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். உடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். அதற்கு தேவை உன் விசுவாசம், அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம், விசுவாசம் மிகவும் முக்கியம். எப்படியா காண்கிறார் பாருங்க எசேக்கியேலுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அதிகாரம் 37. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனுஷனை நார்மலாக ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஒரு மனுஷனுடைய நிலைமைகளை. இன்னைக்கு என்னமோ நீ நான் அச்சு புச்சி இது பண்ணிக்கிறோம். மூச்சா நீ செத்தா நான் வர மாட்டேன், நான் செத்தா நீ செத்துட்டா நான் ஒரு வந்து போகிறது எனக்கு நான் தெரியுதா? நீ அப்படியே ஆவிக்குள்ளே எசேக்கியேல் மாதிரி நீ ஆவிக்குள்ளே இருக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. நான் செத்தா நீ வரக்கூடாது. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வரக்கூடாது. இன்னைக்கு மனுஷங்க கொஞ்சம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, மருத்துவமனையில் போய் பாருங்க. அங்கே போயிட்டு வந்தால் உங்களுடைய இருதயம் நிஜமா நீங்கள் பிரச்சனைலாம் பண்ணிக்க மாட்டீங்க. என்ன மனுஷனுடைய லைஃப்யா? அங்கே சிலவருடைய சரீர பலவீனங்களை பார்க்கும்போது எங்களுடைய உள்ளம் அழுகும், வேதனைப்படும். ஆனா இங்க எசேக்கியேல் அவன் டைரக்டா பார்த்தா இவர் ஆவிக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இவர் எசேக்கியேல் ஆவிக்குள்ள காமிக்கும் போதுவே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இன்னும் இவரு நல்லா சரீரத்துல அவரை காமிச்சிட்டு இருந்தா முடியாது. நரம்பு ஒரு மனுஷனுடைய எப்படி நரம்பு ஓடுது, நரம்பு கனெக்ட் ஆகுது, நரம்பு இதாவது இதாவது போது அதோடைய உறுப்புகள், அதோடைய எலும்புகள், அதோடைய சதைகள் எல்லாம் கனெக்ட். இன்னைக்கு உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அங்கங்க இருக்கு. உடைய சூழ்நிலைகள் அங்கங்க இருக்கு. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி அப்படியே இருக்கு. உடைய மனைவி, உடைய கணவன் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பார் என்று சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கும் என்று சொன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கும் என்று சொன்னா, கர்த்தர் சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை நிமித்தமா என் குடும்பத்துல எதெல்லாம் விழுந்து போய் கிடக்குதுப்பா, எதெல்லாம் முடங்கி போய் கிடக்குதுப்பா, எதெல்லாம் வருமானத்தை பார்க்க முடியல, என் பிசினஸ்ல நல்ல காரியங்களை பார்க்க முடியல, என் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, என் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்ல, ஒரு திருமணமாகல, திருமண தடைகள், பிள்ளை செல்வங்கள். கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய விசுவாசம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, உலர்ந்து போய் கிடக்கிறதை எல்லாமே கர்த்தர் மறுபடியுமாய் உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியுமாய் உயிரடைய செய்வார். அவருடைய வேலையே உனக்காக வானத்தை திறப்பதுதான். அவருடைய வேலையே உன்னை ஆசீர்வதிப்பதுதான். அவருடைய வேலையை சொல்ற, அவர் உனக்கு செய்யாத வேற யாருக்கு செய்ய போகிறார்? அவர் உனக்கு செய்யாதது வேற யாருக்கு செய்ய போகிறார்? உனக்கு தான் அவர் செய்வார். சங்கீதம் 78:23 சொல்லுது, அவர் வானத்தை திறப்பா. Psalms chapter 78:78 அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, உனக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். ஆமென். இந்த பூமியில நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அதுதான் அவருக்கு. என்ன நீ பரலோகத்துல போயிட்டு நல்லா இது போட்டு நீ இது அது அங்க எல்லாமே கிடைக்கும். இங்க நீ அனுபவிக்காதத, இங்க நீ சந்தோஷப்படாதத, இங்க ஆண்டவருக்குள்ள நீ எல்லாவற்றையும் அவருக்குள்ள நீ அனுபவிக்காததுல நீ பரலோகத்துல போய் அனுபவி மாட்ட. ஆமா, இந்த பூமியில அவர் சொல்றார், அவர் உயரத்தில் உள்ள
மேகங்களுக்கு கட்டளையிடுறாராம். ஏய் மேகமே பிளந்து போ. மேகத்தை பிளந்து சொல்லு. வானத்தின் கதவுகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அதுக்கு அடுத்த வசனத்துல எல்லாம் நீங்க பார்க்கும்போது வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கிறார். ஏன்? இந்த பூமியில நீ நல்லா அனுபவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது தூதர்கள் உண்ணுகிற ஆகாரத்தை மன்னாவை அவர் ஜனங்களுக்கு கொடுத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ரொம்ப நேசிக்கிற தகப்பன் உங்களை ரொம்ப லவ் பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். இப்போ இந்த இங்கிலீஷ்ல இந்த லவ்னா அது நான் இந்த வாலிப பிள்ளைகளுக்குனே என்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆஹாங்க, அது ஆண்டவர் ஒரு அன்பு, அந்த ஒரு ஸ்நேகம் ஆண்டவர் நமக்கு மீது வைத்திருக்கிற அந்த அன்பு. ஆமென். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதான் தூதர்கள் உண்ணுகிற ஆகாரத்தை அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், கோரேசுக்கு முன்பதாக திறக்க பூட்டப்படாதபடிக்கு திறந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவர் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறியடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறாரு? உனக்கும் எனக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரத்துல ஒரு உண்மை, ஒரு பொருத்தனை. ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே எனக்கு நீர் கதவை திறக்கிறீர். சிறைச்சாலையில பேதுரு சிறைச்சாலையில திறந்தாரு, பவுலும் ஷீலாவையும் திறந்தாரு. இவ்வளோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் சிறைச்சாலை திறந்திருக்க. உனக்கு எனக்கு திறப்பாரு, எனக்கு நிச்சயமா திறப்பாரு. ஒரு முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தீர்மானத்துல உறுதியாய் தரித்திருங்க. கர்த்தர் சொன்ன சோதித்து பாருங்கள். மல்கியா எடுத்துக்கிட்டோன்னா 3:16 சொல்லுது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டோனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. அவர் சொல்ல, ஏய் யூ டெஸ்ட் மீ, என்ன டெஸ்ட் பண்ணு, என்ன சோதித்து பார், என்ன சோதித்து பார். ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சோதிச்சிருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பார், அப்போ நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ஆண்டவர் சொல்றார், வானத்தின் பலகணி மேகங்களுக்கு கட்டிட்டு சங்கீதம் 72 சொன்ன 78 சொன்ன வண்ணமாய் கூட, அதே போல மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்ல வண்ணமாய் கூட வானத்தின் பலகணிகளை திறப்பார், என்னை சோதித்து பாரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய நாமத்திற்கு, அதே மல்கியா 4:2 அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீதியா என் ஆண்டவர் உன் மீது அவருடைய நாமத்திற்கு நீ உண்மையாய் பயந்திருப்பீர் என்று சொன்னா, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதை செட்டைகளின் கீழ் அடைக்கலம் இருக்கு. ஆமென். அது செட்டைகளின் கீழே ஒரு ஆணைக்கு இருக்கு, அந்த செட்டைகளின் கீழே ஒரு நன்மை இருக்கு, அந்த செட்டைகளின் கீழே ஒரு விடுதலை இருக்கு, அந்த செட்டையின் கீழே ஒரு சுகம் இருக்கு, அந்த செட்டையின் கீழே குடும்பத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு ஞானம், தேவ பக்தி, அவரை ஆராதிக்கிறது எல்லாமே அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மீதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள். நீங்க சொல்றாரு, நீ வெளியே போய் நீ இருக்கிற இடத்துல மாத்திரம் என் ஆண்டவரனை ஆசீர்வதிக்கிறது இல்ல. ஆமா ஆமா சொல்றாரு, நீ என் நாமத்திற்கு பயந்திருப்பேன் என்று சொன்னா நீ உள்புறமும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றியா, கொழுத்த கன்று, ஒரு மாடு ஒரு ஆடு கொழுத்து போச்சுன்னா அது எவ்வளோ ஒரு சுவைக்கிறதுக்கு, அது பார்ப்பதற்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்குமோ, என் ஆண்டவர் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல நீ இருக்கிற இடத்துல மாத்திரம் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்கிறவர் என் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வெளியிலே, ஆமா, நீ காணாத தேசத்துல கொண்டு போய் கூட உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் எல்லாம் அப்படியே நம்ம எழுந்து நின்று கூட, ஆண்டவரே எனக்கு நீ ஒரு திறந்த வாசலை வைச்சிருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் என்னுடையதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமா, உன்னுடையது உன்னுடையது தான், உன்னுடையது உன்னுடையது தான். ஆமா, சுனேமியால் எல்லாவற்றையும் விட்டு ஓடினாலும் அவள் மறுபடியுமாய் வரும்போது ராஜா அதை மறுபடியுமாய் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தது போல வட்டி முதலுமா இவ்வளோ வருஷம் யாரெல்லாம் அவளுடைய அனுபவித்து கொண்டிருந்தார்களோ அத்தனை வருஷத்தினுடைய பலன்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தது போல இன்னைக்கு அவர் கொடுத்த வல்லவராய் இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ரீமாலா சந்தரபா ரிகரபா ஓ ரிகரபா துரபா ரபலா கரபா துரபா. உங்க மீது நான் டிக்ளேர் பண்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மீது கிருபையாய், உன் மீது கிருபையாய், உன் குடும்பத்துல கிருபை, உன் குடாரத்துல கிருபை, உன்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் கிருபையாய் இருக்க கடவை. உனக்கு சமாதானம் வரும். ஓ ரமலா சந்தரபா ரபலா ஓ ரிகரபதுர பரியாந்தரலர கரபதுர வரப சந்தரபா. ஓ இயேசுவியானவரே, அப்படியே கண்களை மூடி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ் தகப்பனே, ஓ ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல, சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, சொல்லுங்க எல்லாரும் கூட, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இரு. எபினேசரே, எபினேசரே, யஸ்ரகபாலா துரபாலா கரபா. திறக்கப்படட்டும் அநேகுடைய வாசல்கள், திறக்கப்படட்டும் அநேகுடைய கதவுகள், திறக்கப்படட்டும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவுடைய நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. ஓ ரகபாலா பாஷதரபா. ஓ ஜீசஸ், சொல்லுமா எபின். ஜீசஸ், ஜீசஸ், விடுதலை, 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 மாற்றம். ஓ ரகபாலா ஷங்கரபா ரகபாபா ரகமா சந்தரபோ. எஸ் ஆவியானவரே, எபினேசரே, ரகமாலா ஷங்கரபா லகரப். இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி. கரு போல நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தேவ சமாதானம், தேவ மகிமை வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இப்பதே ஒரு கிருபை, ஒரு கதவு, ஒரு திறந்த வாசல். ஆமாண்டவரே, ஓப்பா. நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல
நானும் என் வீடும் என் வீச்சார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அப்படியே ஒரு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த பாடலை பாடும்போது சில கதவுகள் திறக்கும். இதை ஆராதித்துக் கொண்டு உனக்குள்ள இந்த உணர்வு வரும்போது சில doors open for you. He is the King of Kings, mighty God. Yes, அவர் வல்லமையுள்ளவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறவர். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சியந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீச்சார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீச்சார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே அப்பா, என்னை சீதையாமல் சுமந்தீரே. Thank you Lord. ரக்கபலசே என்னை காத்தவரே, என்னை சீதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல, ஒரு கரு போல காத்தீரே, என்னை சீதையாமல் சுமந்தீரே. ஓ, ஒரு கரு போல காத்தீரே, என்னை சீதையாமல் சுமந்தீரே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டி, என்னை காண்கிற தேவனை. எஸ் அப்பா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே அப்பா. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும், வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ரபஷகே ரபலா. இன்றைக்கே ஒரு மாற்றம், இன்றைக்கே ஒரு விடுதலை, இன்றைக்கே ஒரு பிரசன்னம். ஆராதனை ரபலா ரக ரப ரபலா தரபா ஓரக ஷெகே ரபலா கரபா துரபா ரபா ரே மாமா ஷெகே ரபலா கரபா. எஸ் ஆண்டவரே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசய. உன்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசய. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையை வேறொன்றுமில்லப்பா. சாவியானவரே, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர். நான் இதற்கான
தகுதி இல்லை, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்துகிறவர் நீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. தேவ சமாதானம், ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி உங்களுடைய சத்தம் வரட்டும். நன்றி இதயத்தில் சுமந்தீர நன்றி நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி கரு போல சுமந்தீர நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீர thank you Holy Spirit, Lord. Thank you Father. நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம். ஆமென். ஹalleluya.